எனது கட்சிக்காரர் ராதா தன்னுடைய குழந்தை இதேபோல் ஆகிவிடக்கூடாது, எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று நினைத்து கொண்டுதான் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தகப்பன் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தத்தான் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறார். அவமானத்திற்கு சிறிது கூட அஞ்சாமல் தைரியமாக இந்த கூண்டிலே ஏறினாள். அந்த தைரியம் அப்போது இவளை பெற்ற இந்த மேகலாவின் பெற்ற அந்த தாய்க்கு தைரியம் இருந்தால் கூண்டில் ஏறியிருக்கிறான். அப்போது இவள் அனாதையாக வாழ வேண்டுமென்ற அவசியம் இருந்திருக்கிறாது. ராதாவுக்காக இன்று நான் வாதாடுகிறேன். ஆனால் மேகலாவோட தாயாருக்கு யாராவது வாதாடி இருந்தால் மேகலாவின் விதி வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆமாம், பாவம். பெண்ணை பெற்ற தாயே இவளை தத்தெடுத்து கொண்டு மகளாக பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த நிலைமை வேறு எந்த தாய்க்கும் வரக்கூடாது. சிவரானார், இவளை பெற்ற தாய் வேற யாரும் இல்லை, அபாக்கியவதி சகுந்தலா தான். என் மகள், என் வயிற்றில் பிறந்தவள் ஆனார். ராஜா ராதாவை ஏமாற்றியது போல என்னையும் ஒருவன் ஏமாற்றினான். ராதாவுடைய நிகழ்கால வாழ்க்கையும் என்னோட கடந்த கால வாழ்க்கையும் இரண்டும் ஒன்றே ஒன்றுதான். பல வருடங்களுக்கு முன்பு என் தந்தை பம்பாயில் புகழ்பெற்ற வக்கீலாக பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு வாலிபர் சிறிய வக்கீலாக பயிற்சி பெற்றார். முதலில் எனக்கும் அவருக்கும் சாதாரண ஒரு பழக்கம்தான் ஏற்பட்டது. பழக்கம் அன்பாக மாறி காதலாக மலர்ந்தது. என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். நான் அதை நம்பினேன். அவருடைய ஆசைக்கு நான் என்னையே கொடுத்தேன். அதன் விளைவாகத்தான் நான் கர்ப்பமானேன். என்னை கல்யாணம் செய்து கொள் என்று நான் கெஞ்சினேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் என்று. அப்படி என்றும் தனக்கு ஒரு மகன் இருப்பதாக கூட சொல்லி என்னை கை கழுவி விட்டார். இது என் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. கர்ப்பமாக இருப்பது இந்த உலகத்திற்கு தெரிந்துவிட்டால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடும் என்று பயந்து என்னை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார். என்னுடைய பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார். பிரசவம் முடிந்து மயக்கம் தெளிந்து நான் கேட்டபோது குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொன்னார். அதற்கு பிறகு என் தந்தை எவ்வளவோ காரணங்கள் சொல்லி என்னை கல்யாணத்துக்கு வற்புறுத்தினார். நான் சம்மதிக்கவில்லை. ஒரு ஆண்மகன் என்னை ஏமாற்றினான். அதற்காக நான் இன்னொரு ஆணை ஏமாற்ற முடியுமா? எனக்கு என் மனது ஒத்துக்கொள்ளவில்லை. கல்யாணத்திற்கு நான் சம்மதிக்கவே இல்லை.